வணக்கம். போன சனிக்கிழமை 7ஆம் தேதி நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் க்ளோஸ் டு அபவுட் 1000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பீக்கில் வந்து 1000 பீப்புள் இது பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரெக்கார்டிங் தான் விருப்பப்பட்டிருந்தாங்க. க்ளோஸ் டு அபவுட் 800 பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 75 ஸ்டாக்ஸ் பக்கமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 75 ஸ்டாக்ஸில் 3 ஸ்டாக்கு தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். அந்த 3 ஸ்டாக்குமே பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் 2 days, எஸ்டர்டே அண்ட் டுடே பக்காவாக பிடிச்சி. ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டியில் வந்து நீங்களே வீடியோ பாருங்களேன். சார்ட்டை வந்து நான் 15 மினிட்ஸ் சார்ட்டாக நான் மாற்றுறேன். இது ஏன் நான் 15 மினிட்ஸ் நான் சார்ட்டுன்னு சொன்னால், ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து வேவ் பேட்டர்னில் வந்து இது வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 மேலே போயிட்டு வேவ் 5 ஹேஸ் டு பி ஆன் தி டவுன் சைட். இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ அப்சைடில் வந்து ஏன் நான் வந்து அப்சைடு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொன்னால், நேற்று வந்து நீங்கள் வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 45 மினிட்ஸ் பெரிய வால்யூமில் வந்து ஹேண்டில் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் வந்து 2 to 245லேருந்து ஆல்மோஸ்ட் 330 வரைக்கும் வால்யூம் பெரிய வால்யூம் இருந்திருக்கு. அப்போ இட் ஹாஸ் கிவன் அ வெரி ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்ன். அப்போ ரிவர்சல் பேட்டர்ன் வருதுன்னு சொன்னால் we have to expect a pullback on the upside. ஸோ அந்த புல்பேக் வந்து எவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம் சொன்னால், அசியூமிங் தட் இது வந்து வேவ் 2 இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த கடைசி ஸ்விங்குக்கு வந்து இதுதான் வந்து லெவல்ஸ். இதான் வந்து லெவல்ஸ். ஸோ worst scenario it cannot cross 25,160. நம்ம வந்து 25,160 அதிகபட்சம் போகும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? ஏன் கன்விக்ஷன், ரைட்? 25,050, 60 அவ்வளோதான் போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதிகபட்சம் போச்சுனால் 25,160 நம்ம எதிர்பார்த்தோம். இன்னையோட ஹை 25,174. இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட, அதாவது இப்படி தான் போகும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தால் நிச்சயமாக அது மாதிரி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காது அந்த லெவலில் இருந்து 24,745 மோஸ்ட் லைக்லி, ரைட்? இந்த கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி 13ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை அந்த லெவலை வந்து டச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேவ் 3 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 24,745, ரைட்? அதுதான் வந்து டவுன் சைட் இலக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட். அண்ட் இப்போ மேலே போச்சுல இன்றைக்கி 25,174, அது வந்து வேவ் 4. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அந்த லெவல் முடிஞ்சிருச்சுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். 61%. வேர்ஸ் சினாரியோ வெரி ரேர்லி நிஃப்டியோட ஸ்பெஷாலிட்டி வந்து 76% வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி நிறைய தடவை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம பார்க்கலாமே அந்த லெவல் போதா இல்லை இந்த 25,174 ஒரு உச்சத்தை பார்த்துட்டு இன்றைக்கி லாஸ்ட் 75 மினிட்ஸ் பார் வந்து ஒரு வால்யூமோட வந்து கீழே கொடுத்துருக்கு. மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஃபர்தர் டவுன் சைட் கீழே வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஊரை ஏமாத்துறதுக்கோசரம் அந்த லெவலில் சுற்றிட்டு, ரைட், 13ஆம் தேதி இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 24,745 லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது. இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் பவர் செக்டார், டெலிகாம், ரியாலிட்டி, டெக்னாலஜி இவங்க எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கோஃபோர்ஸ், மைண்ட்ரி, எல்என்டி மைண்ட்ரி, ஆரக்கல் இவங்க எல்லாமே வந்து நம்மளோட பை ஜோனில் வந்து போன வாரத்திலே இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போயிட்டுருக்கு. எதிர்பார்க்காத போயிட்டுருக்கிறது வந்து வேதாந்தா ஆல்மோஸ்ட் 4.6% டவுன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நம்ம வந்து 3 இயர் டார்கெட் கொடுத்துருந்தோம் அப்சைடுக்கு 1,500க்கு. வெயிட் பண்ணி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே வந்து மோர் ஆஃப் எ விளையாட்டு தான். 2 நாளாக கீழே விழுந்ததுக்கு, போன வாரம் ரைட் விழுந்ததுக்கு புல் பேக் ரேலி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அக்ரஸிவ் புல் பேக் ரேலி ஆர் ஷார்ட் கவரிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நேற்று யூஎஸில் க்ளோஸ் அபவுட் 750 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆகும்போது 400 பாயிண்ட்ஸ், 375 பாயிண்ட்ஸ் பக்கமாக தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ அங்கேயும் போன வாரம் ரெக்கார்ட் ஃபால்ஸ், ரைட்? வீக்லி பாரில் பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறமா நேற்று வந்து ஒரு புல் பேக் ரேலின்னு தான் நம்ம சொல்லணும், ஆர் ரிலீஃப் ரேலின்னு வாங்க.
இன்றைக்கி மோஸ்ட் லைக்லி யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:45 ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக பாசிட்டிவ் இருக்குது. கோல்டு சில்வர் இதெல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் அதே 101.5.6 அந்த ஜோன்லேயே தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து அந்த 2540 530 அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஓடிசி மார்க்கெட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 28.7 டாலர்ஸ் பர் அவுன்ஸ் அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம வாங்குறது அது வந்து 71.35 டாலர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம ருப்பி டேர்ம்ஸில் தான் கோல்டை நம்ம பார்ப்போம். அரௌண்ட் 7400 410 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 84,700 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் சில்வர் பர் கேஜி, ரைட். அண்ட் ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84 அந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் மோஸ்ட் லைக்லி மறுபடியும் நான் சொல்கிறேன், மோஸ்ட் லைக்லி நாளைக்கு வந்து மோர் ஆஃப் டைம் கில்லிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டி மோர் லைக்லி டு டூ டைம் கில் பண்ணிட்டுமே. அதே மாதிரி நாளான்னைக்கும் நிஃப்டி வந்து மோர் ஆஃப் டைம் கில்லிங் தான் பண்ணுன்றது நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அன்டில் அன்லஸ் தெர் இஸ் சம் அக்ரெசிவ் சேஞ்ச் இன் பேட்டர்ன்ஸ். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஆளுங்க டிஐஐஸ் வந்து 275 crores பக்கமாக வந்து விற்றுருக்குறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 2208 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்ம ஆளுங்க விற்றா தான் அவங்க வந்து வாங்குகிற லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா விக்ஸை வந்து 6.16% டவுன், ரைட். அன்றைக்கி தான் நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம். போன சனிக்கிழமை, ஓகே, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்ம வந்து கடைசி வீடியோ போட்டோம். சனிக்கிழமை போடல, நேற்றும் போடல. ஸோ கடைசி வீடியோவில் நம்ம சொல்லும் போது நம்ம சொன்னோம் 15 தாண்டி நிற்கிது. ஸோ ஆப்ஷன் ப்ரைஸிங்லாம் நல்லா இருக்குன்றது. இன்றைக்கி மறுபடியும் 13.3 தான் வந்து நிற்கிது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸ் மூமெண்ட், லாங் டேர்ம் ப்ரைஸ் மூமெண்ட்ஸும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூமெண்ட்ஸும் கெஸ் பண்ண முடியுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸு அண்ட் டைம் நம்மளால் கெஸ் பண்ண முடியும், ரைட். நம்ம ப்ராபபிலிட்டி தான் நம்ம பேசுகிறோம், ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது. ப்ராபபிலிட்டிஸ் பண்ண முடியும் போது உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி இருக்குன்றதை நினச்சி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, டைம் டார்கெட், தட் இஸ் அவர் ஏரியா ஸ்பெஷலைசேஷன். டைம் டார்கெட் போடும் போதும் இந்த மூவ் வந்து ஒரு 8-10% வரப்போகுதுன்றது நிறைய பேர் சொல்லலாம், ரைட். ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் நாட் எ பிக் டீல். ப்ரைஸ் ஆக்ஷனோட டைம் ஆக்ஷனும் சேர்த்து வரும்போதும் இந்த 10% மூவ் அடுத்த 10 நாளில் வரப்போகுதுன்றது அடுத்த 10 நாளில் 10% நம்ம பார்க்குறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இதே இந்த 10% அடுத்த 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் வரும்போதும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. ஸோ இதை தான் வந்து ஏரியா ஸ்பெஷலைசேஷன்ஸ் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த சில நாட்கள், ரைட். நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேசலாம் அண்ட் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபார்மா செக்டர் இஸ் லுக்கிங் வெரி குட். ஐடி செக்டரில் ஆல்மோஸ்ட் அதோட உச்சத்தை வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார்மா செக்டர் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டரை வந்து ஓரளவுக்கு அடுத்த சில நாட்கள் அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.